தேனி மாவட்டம் போடிமெட்டு மூணாறு சாலையில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் பழனிக்குமாரிடம் கேட்கலாம். பழனிக்குமார், இப்போ மண் சரிவை சரி செய்யக்கூடிய பணிகள் தொடங்கி இருக்கா? என்ன பாதிப்பு? விவரம். நிச்சயமாக காயத்ரி, அதாவது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தேனி மாவட்டத்தில் நேற்று இரவு பரவலான மழை பெய்தாலும் வனப்பகுதியை ஒட்டிய இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக குரங்கணி, டாப் ஸ்டேஷன் உள்ளிட்ட போடி சுற்று வட்டார வனப்பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக தமிழகம் கேரளாவை இணைக்கக்கூடிய போடிமெட்டு மற்றும் மூணாறு மலைச்சாலைகளில் இன்று காலை மண் சரிவு மற்றும் ஆங்காங்கே உள்ள மரங்கள் முறிந்து விழுந்தது. 17 கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட போடிமெட்டு மலைச்சாலையில் உள்ள 14வது கொண்டை ஊசி வளைவு அருகே சாலையில் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் பொக்லிங் இயந்திரங்கள் உதவியுடன் மண் குவியலை அப்புறப்படுத்தியும் முறிந்து விழுந்த மரங்களை அகற்றியும் போக்குவரத்தை சீர் செய்தனர். இதேபோல் போடிமெட்டு பகுதியில் இருந்து மூணாறு செல்லக்கூடிய, அதாவது கேரளாவின் மூணாறு செல்லக்கூடிய பூப்பாறை பகுதியில் சுமார் 40 அடி உயர ராட்சத மரம் சாலையின் குறுக்கே விழுந்து அப்பகுதியில் போக்குவரத்து தடைபட்டது. இதனையும் கேரளாவில் உள்ள நெடுஞ்சாலைத்துறையினர் துரிதமாக செயல்பட்டு முறிந்து விழுந்த மரங்களை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். இருப்பினும் வனப்பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக பாறைகளில் இருந்து ஏற்பட்டுள்ள நீரூற்றுகள் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுவதால் மலைச்சாலையில் பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக செல்லும்படி அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நன்றி பழனிக்குமார், விவரங்களுக்காக.